வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இலக்கை நோக்கிய பயணத்துக்கு நான் எப்படி உங்களுக்கு பயன்பட போகிறேன். மகர ராசிக்கு இந்த வாரம் எதுனா 23 மார்ச் 2026 திங்கட்கிழமை ஆரம்பித்து 29 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான 5 ஒர்க்கிங் டேவும் 2 வீக்கெண்டும் எப்படி இருக்குங்கிற பலனுக்குள்ளே இப்போ நம்ம வர்றோம். நம்மளே ரொம்ப எளிது. நம்ம இந்த தினசரி பலன் எதுக்கு கொடுக்குறோம், வார பலன் எதுக்கு தரோம், மாத பலன் எதுக்கு தரோம்னா, வானத்தில் கிரகங்கள் மாறுறது நம்ம பாடியும் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ பாடி அண்ட் மைண்டில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம மனது எதுக்கு ட்ரெயினப் ஆகுதோ அந்த ட்ரெயினப் ஆன விஷயத்தை கொண்டு போய் ஆள் மனதில் கொண்டு போய் கொட்டும். இந்த ஆள் மனது என்ன பண்ணோம்னா, என்ன நீ கொண்டு வந்து கொட்டுறையோ அதையே திருப்பி உனக்கு கொட்டும். அப்போ நாமளாக நம்ம மனசை மாற்றாமல் நம்ம ஆள் மனது மாறாது. ஆள் மனதுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. இந்த வெளிமனை தான் குழம்பிகிட்டே கிடக்கும். அப்போ இந்த குழம்பிகிட்டே கிடக்கிற மனதை ஸ்டடி பண்ணுற வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். கோச்சாரத்தில் இப்படின்னு பண்ணிகிட்டு இப்போ நான் பலனுக்காக போகிறேன். இந்த பலன் என்னன்னு கேட்டால் நம்மளே இந்த காலகட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கான்னு கேட்டீங்க. ரிஷபத்தில் ஒரு 2 நாள், திங்கள் செவ்வாய், புதன் வியாழன், அது மிதுனத்தில் குருச்சந்திர யோகம். அது மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு மத்தியானம் வரைக்கும் கடகராசி உங்களுக்கு 7 சந்திரன் எக்ஸலண்ட். சந்திராஷ்டம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ அழகாக எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு நான் பலனுக்குள்ள வந்துட போகிறேன். அப்படியே பலனுக்குள்ள போகிற பாருங்களேன். இப்போ ராசி சனி 3ஆம் வீட்டில் அஸ்தமனம் அடைகிறான். தப்பன்னா இல்லவே இல்லை, பியூட்டி. சுக்கன் 3லையும் 4லையும் மாற்றி மாற்றி இருக்க போகிற வாரம் முழுதும் எக்ஸ்ட்ராடினரி. 2ல் செவ்வாய், புதன், ராகு, குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கள யோகம், இந்த மாதிரி வருது. லவ்லி. இப்போ நான் பலனுக்குலாம் வரேன். உடம்பு மனசும் பியூட்டியாக இருக்குது. உங்கள் உடம்பு எபோ 95% சொல்லலாம், முயற்சி பண்ணால் எபோ 100% சொல்லலாம். எடுக்கிற முடிவில் எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய அறிவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் 2-3 மடங்கு நன்றாக இருக்குது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த வாரத்தில் இந்த 5 நாட்களில் நீங்கள் நல்லா ட்ராவல் ஆகலாம். இப்போ சந்திரன் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் உச்சம். முதல் 2 நாள் திங்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்குறான். அதுமாதிரி குருச்சந்திர யோகம் உங்களுக்கு சந்திரன் 6ஆம் வீட்டில் குருச்சந்திர யோகம், அது புதன் வியாழன் எக்ஸலண்ட். அதன் பிறகு 7, 8, 9 வரைக்கும் பார்த்தினாங்க கடகராசி சந்திரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் உடம்பு மனசும் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு துடிக்கும், வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உற்சாகமாக இருந்தீங்கன்னா நன்றாக போகணும்னு எடுத்துக்கலாம். அடுத்து செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பணம், போக்குவரத்து, இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. பணம் போக்குவரத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்போது டெஃபினட்டாக காரியத்தில் ஜெயிக்கிறீங்க, குடும்ப விஷயம் நன்றாக இருக்குது, நல்லா ப்ரொமோட் ஆகுறீங்க, வாழ்க்கை நன்றாக எடுத்துகிட்டு போக முடியும்னா உங்களால் மிக அருமையாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இங்கே செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை பிரச்சனை இல்லை. இப்போ 2ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் 3 பேருமே எதிரி இருக்கான். அந்த வாரம் முழுதும் இங்கே இருக்கான். நீங்கள் மட்டும் யோசிச்சு பாருங்கள், குரு பார்வை இல்லைன்னா இந்த 3 பேரும் உங்கள் குடும்பத்தையே கெடுத்துருவான், உங்கள் செல்வாக்கை அழிச்சிருவான், உங்களை பெரிய துன்பத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் குரு பார்வை இருக்கனால அது வெற்றி, அது செல்வ விருத்தி, அது வாழ்க்கை இன்னும் உயரச் செய்யுது, பணத்தை தருது, செல்வாக்கை தருது. அடுத்து இன்பம், சந்தோஷம், சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், படிப்பு, அறிவு, கல்வி, தாய், முன்னேற்றம் எல்லாம் அருமையாக. அது மிக மிக நல்லது. குழந்தையை தொட்டு எந்த கவலையும் வேண்டாம். ஏன்னா அந்த புத்திரகாரகன் புத்திர ஸ்தானாதிபதி சுக்கன் 3ஆம் வீட்லேயும் 4ஆம் வீட்லேயும் லவ்லியாக இருக்கான். நல்ல ஒரு கூட்டமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு, நல்லா சாப்பிட்றதுக்கு, நல்லா தூங்குறதுக்கு, என்டர்டெயினாக குழந்தைகளோடு இருக்கிறதுக்கு இது நல்ல காலம். அப்போ லைஃப் இது பர்சனல் லைஃப்பில் மிக அழகாக உங்களை வச்சுக்குது. அடுத்து போட்டி, பொறாமை, எதிரி, கடன், கவலை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நேற்று நம்மகிட்ட என் ஸ்டாஃப் சொன்னேன், அப்படி சார் ஒரு சில மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கணும், வாங்கி எங்கேயாச்சும் ஒழிச்சு வையன்னு நான் சொன்னேன். என்றைக்காச்சும் தேவைப்படுங்கிறக்கான ஒரு மாத்திரை மருந்து வாங்குறோமில்ல, அது என்றைக்காச்சும் தேவைப்படுன்னு நினச்சாலும் அது தேவைப்பட்டுரும். ஆனால் ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறோம், சம்டைம்ஸ் மாத்திரை எடுத்துகிட்டு போயிடுறதா பெட்டர்னா அதை அழகாக பேக் பண்ணி அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் எங்கேயாச்சும் துணிக்கடையில் வச்சு எடுத்துகிட்டு போயிடும். அங்கே போய் எங்கேயாச்சும் ரொக்கம் வச்சிடணும். ஸோ எதை அதிகமாக பார்க்குறோமோ, எதை சீரியஸாக நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகும். அப்போ கடனையோ, மருந்தையோ, நோயையோ, வாழ்வியல் சிக்கல்களையோ அதிகமாக நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டிங்கன்னா அது ரிப்பீட் ஆகும். 6ஆம் வீட்டில் குரு இருக்கா, 6க்குரிய புதனுக்கு குரு பார்வை, கடனோ, எதிரியோ, போட்டியோ போகாமல் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கான்சன்ட்ரேஷன் அவங்க மேலே வச்சுக்காதீங்க, வெற்றி மேலே மட்டும் வைங்க. வெற்றிக்குள்ளார எல்லாமே அடக்கம். அன்பு, இன்பம், சந்தோஷம், அறிவு, நிம்மதி, நம்பிக்கை, செல்வம், ஆனந்தம் எல்லாமே வெற்றிக்குள்ளார். வெற்றிங்கிற வார்த்தை தான் எல்லாமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான வாழ்க்கையில் ஜெயிச்சாச்சு. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி பாயிண்ட். அடுத்த விஷயத்துக்குள்ள போகிறக்கலாம் நண்பர்களே. நீங்கள் அவசியம் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பார்க்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பஞ்சாங்கத்தை வச்சுட்டு நான் கோத்ரூ பண்ணுறேன். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி சார்ட் எப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேசணும்னு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஒழிய டைட்டில் இல்லை.
ஆக்சுவலி. அப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு பிளானோட தான் உங்கள்கிட்ட இந்த ப்ரெடிக்ஷனை கொண்டுட்டு போகிறேன். ஒரு கற்பனையாக நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு வாரம் மகர ராசி பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிறாங்க. ஸோ சும்மா ஒரே வேலை பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக, இன்னும் கொஞ்சம் அழகாக. இப்போ ஒரு திருவள்ளுவரே சொல்கிறார், காற்றினுடைய வேகத்தில் தலைவினுடைய கொடி இடை உடஞ்சி போச்சான். காற்றினுடைய வேகத்தில் தலைவினுடைய கொடி இடை உடைய இருந்துச்சான். இது சாத்தியமாக ப்ராக்டிக்கலாக திருவள்ளுவர் பொய்யா சொல்கிறார். ஒரு பெண்ணை, தன் காதலியை, தன் மனைவியை அவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்போ அந்த புகழ்ச்சி அந்த பெண்ணுக்கு பிடிக்கும், காதலோட இன்னும் அன்பாக இருப்பாள். அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிற பொழுது, இந்த பலனை சொல்கிற பொழுது மகர ராசிக்காரருக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ராவலிங் நல்லா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் அழகுபடுத்தி இந்த ப்ரெடிக்ஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த பயனில் வரேன். நண்பர்கள் அருமை, கூட்டாளிகள் அருமை, நிம்மதி அருமை, சந்தோஷம் அருமை, ஃப்ரெண்ட்ஷிப்பு நன்றாக இருக்குது, அழகாக அருமையாக இருக்குது. அதுபோக டெஃபினட்டாக நீண்ட லைஃபுக்கான உடல்நலத்துக்கான விஷயங்களை நீங்கள் தேடுறதுனா தேடலாம். எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், டைமிங் கீப் பண்ணலாம், இதுக்கெல்லாம் நல்லது. அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் எக்ஸ்ட்ராடினரி. இங்கே பாருங்கள், இப்போ ஈரான் வார் போயிட்டுருக்கு. மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட போகுது. உதாரணத்துக்கு இங்கே ஈரானும் பின்வாங்க மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக கேட்டிங்கன்னா, அல்லது ஈரானை முழுசாக அழிச்சிருவாங்கனாலும் அது ஒன்றும் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு சாத்தியமாக மாதிரி தெரியல. அப்போ இதனால் என்ன ஆக போகுதுன்னா, ஏதோ 2 அரசாங்கத்துக்கு நடுமத்தில் வந்த சண்டையில் நம்மளாம் சிக்கிக்கிட்டோம். இப்போ ஃப்ளைட் டிக்கெட்லாம் 2-3 மடங்கு ஏறுது, எல்லாமே எச்சாகுது, கம்ப்ளீட்டாக விலைவாசி எச்சாயிரும். நம்ம 2 மடங்கு நமக்கு வருமானம் எச்சாகணும், அப்போ தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 5 மடங்கு வருமானத்தை நம்மளால் எளிதாக சம்பாதிக்க முடியும். உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் தைரியமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, ஈஸியாக இருங்க. எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஜாதகம் பார்க்கலாம், எப்படி இருந்தால் நீங்கள் ஈஸியாக எளிதாக வாழ்ந்துட முடியும், எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். எத்தனாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை மாறும், அது வரைக்கும் எப்படி டிஃபென்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த டைமில் என்னுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பயன்படும். அடுத்த பாயிண்ட் நம்பர்களே, உங்களுக்கு அந்த திறமை அறிவில் எந்த குறையுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு புதன் 9க்குரிய புதன் 2ஆம் வீட்டில் குரு பார்வை. ஆனால் தொழில்ஸ்தானாதிபதி தன் சொந்த வீட்டை சுக்கரன் பார்க்குறான். லாபஸ்தான செவ்வாய்க்கு குருமங்கள யோகம். அப்போ தொழில் லாபம் எக்ஸ்ட்ராடனியாக. இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் கத்தாரில் இருக்கேன், எப்படி எனக்கு இது பழிக்கும்னா, உங்கள் ஜாதகத்தில் அது மாறி இருக்கலாம், வேறு தசாபுத்தியில் இருக்கலாம் நீங்கள், அதனால் இந்த தவறு நடக்கலாம். ஸோ ஜாதகத்தை பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். பிளான் பண்ணி ஒரு இலக்கை நம்ம வச்சு அந்த இலக்கையை அடைஞ்சிடணும். நானெல்லாம் 5 வருடத்திற்கு ஒரு இலக்கை வச்சேன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்தில் அடைஞ்சிடுவேன். இலக்கில்லாத வாழ்க்கை மிருக வாழ்க்கை. மிருகங்களுக்கு இலக்கு இருக்கா சொல்லுங்கள்? ஒரு பிராணியை பிடிச்சி பாதி தின்னு போட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். மறுபடியும் அது பசி எடுக்கிற வரைக்கும் எதையும் தேடாது. கிட்டத்தட்ட நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, கடனுக்கோ, எதிரிக்கோ, போட்டிக்கோ, பிரச்சனைக்கோ, மனைவிக்கோ, போராட்டத்திற்கோ வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நம்ம இலக்கு வைக்கணும். நம்ம இலக்குங்கிறது வெற்றியாக இருக்கணும். எந்த மாதிரி வெற்றிகரமான வாழ்க்கை, என் தொழில் நான் நம்பர் 1 வருவேன். இந்த வருடத்தில் 5 மடங்கு ஜெயிச்சுவேன். இந்த மாதிரி இலக்கை வச்சு அந்த இலக்கை நோக்கி பயணத்துக்கு மூவ் ஆங்க. என்னுடைய ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு நல்லபடியாக பயன்படும். எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணலாம். எப்படி 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்கலாம்னு யோசிக்கலாம். இது எப்படி நான் சொல்ல மாதிரில ரொம்ப ப்ராக்டிக்கலாக, நம்ம மனித மூளை ஒரு வருடத்திற்கு அல்லது 72 லட்சம் மடங்கு எளிதாக வெற்றி அடையக்கூடிய ஒரு மூளை நமக்கு வழங்கப்பட்டிருக்கு, ஆழ்மனது. அதாவது சிந்திக்கிற சக்தியே, வெற்றி அடைகிற சக்தியே வெளிமனது கிடையாது. குழப்பப்படுத்துகிற சக்தி மட்டும் தான் வெளிமனதுக்கு இருக்குது. லெஃப்ட் சைடு பிரெயினுக்கு டிசிஷன் மேக்கிங் கிடையாது, அது மெமரியும் கிடையாது. உங்களை குழப்பம், பிரபு நம்பலாமா வேண்டாமா, சந்திரன் நம்பலாமா வேண்டாமா இப்படின்னு சந்தேகப்படுற புத்தி மட்டும்தான் கொடுக்குமே ஒழிய வெற்றி அடைகிற புத்தியவே தராது. நம்ம தான் அதை நம்ம கொண்டுட்டு வரணும், கான்ஃபிடண்ட்டாக கொண்டுட்டு வரணும். அப்போ அது எப்படி கொண்டுட்டு வர்றது, எப்படி 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்கிறது, எப்படி ஒரு கிரேட் லைஃபுக்குள்ளே போகலான்னா எளிதாக போகலாம். நான் உங்களை கைட் பண்ணுறேன். இந்த வாரம் மகர ராசிக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கேரியான். நன்றி மகளே.